தடயம் தேடிடுவோர் பயணம் இமயம் சொல்லும் உன் பெயரும் தடைகள் விதையாய் மாறும். அதியன் வழி கரும்பாய் நீயும் தேனும் கீழ் உறங்கும் மிச்சம் இணைவோம் நாம் மீட்டிட மிச்சம் பதிப்போம் தமிழர் தடயம். சங்கம் கொண்டு தமிழும் வளர காலம் வென்று அழியா புகழே இன்றும் இளமை மாறா தமிழே. சிலம்பின் வழி இசையும் சிறக்கும் வாழ்வோடு பறையும் முழங்கும் எட்டு திக்கும் தமிழே ஒலிக்கும். கூறும் அதிசயம் நம்மொழியின் தடை உடைத்து தேடும் விடயத்தில் பயணம் அனைத்திற்கும் அடித்தளம் நம்முடைய தமிழகம் சீரும் சிறப்பும் பெற்ற லகராமும் அடங்கும். மருத்துவம் மகத்துவம் கலைகளின் அற்புத நடனம் சிலம்பம் கலரி சொல்லும் நம் வீரம் அறிவியல் கல்விகள் அளித்தனம் சுவடிகள் சிகரம் தொட்டு தமிழ் முத்திரை பதிப்போம். தடைகள் கடந்து மேலும் விதையாய் விளைந்து இங்கு இன்னல் வென்று பெரும் ஞானம் தெளிந்து நம் அறத்தை கூறு இனி உண்மை தேடி இந்த உலகத்திற்கு நாம் பெருமை சேரு. இது நம் பலம் அனைத்துமே சமர்ப்பணம் தமிழ் தனம் அடையாளம் என்றுமே நிரந்தரம் உலகமே வியந்தனம் கட்டிட கலைகளும் வரலாறு கூறும் இது நமது சரித்திரம். இந்த ராமநவமிய ஃபைனல் எபிசோட தொடக்கணும்னா ஒரு சாவி வேணும், சரிங்களா? அந்த சாவியில பாதி சாவி எங்கிட்ட இருக்கு, பாதி சாவி உங்ககிட்ட இருக்கு, சரிங்களா? பாதி சாவியை நான் சொல்லிடுவேன், மீதி சாவியை நீங்க தான் சொல்லணும். அப்படின்னா தான் ஃபைனல் எபிசோடு வரும், சரிங்களா? ரெடியா? வரிசை புனரை காற்றை சிறைப்போம். ஓகே, ஆரம்பிச்சிடலாம். ராமநவமி இருவனின் செய்யும் இறுதி அத்தியாயம். ராமனே நீ கட்டாயா இல்லையா? ராமாயணத்தை அந்த கப்பல் 10 தவி கதையில் வந்ததா? கதையா? இப்போது கடல் தளத்தில் அது இருக்கிறதா? இல்லை. எங்கேயாரா சென்றது? மேற்கு திசையை நோக்கி சென்றது. மேற்கு திசையில் கரைதான் இருக்கிறது. காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குகள் இவங்களுக்கு உதவி செய்தார். ஆமோசர் காட்டுக்குள்ள இருக்கிற விலங்கு காட்டு யானை. ஆமோசர் காட்டு யானை இவங்களுக்கு உதவி செய்யறதெல்லாம் ஓகே. 25 கப்பல்கள் மேற்கு திசையை நோக்கி செலுத்துங்க. சரி, எந்த திசை? எந்த இடத்தில் போர் நடந்தது? மாமல்லபுரத்தின் அருகே. அங்கிருந்து மேற்கு திசை எதை தெரியுமா? 10 தடைகள் இருந்தது. அந்த கப்பல் எங்கே சென்றது? யானைக்கு பின்னாடி இருந்து என்ன செய்கிறாய்? கூறுகிறேன், பார்த்தேன். இது போதாதா? கப்பல் எந்த தளத்தில் நிற்கிறது என்று கூறு. கப்பல் தளத்தில் எங்கே நிற்கிறது? அது கடலில் இல்லை. அடுத்த நாம் உறவை மாற்றிக்கொண்டு சாணக்கிய தேசத்தின் அரசனை பார்க்க இருங்கள். ஒரு முறை ஆறு தேசத்தின் வணிகன் கூறினார். கடலை பார்த்துக் கொண்டிருந்த அந்த உருவம் சற்று திரும்பி சோழர்களின் படையில் தயார் நிலையில் சிங்களமோ ஏவன் வந்தார். 1
என்றும் உங்களுடைய அன்பு மாறுபடும். சடைமுடி கொண்ட நம சிவாய, பிறைமதி கொண்ட நம சிவாய, உருவரு இல்ல நம சிவாய, மலையோனே நம சிவாய ஓம். சடைமுடி கொண்ட நம சிவாய, பிறைமதி கொண்ட நம சிவாய, உருவரு இல்ல நம சிவாய, மலையோனே நம சிவாய ஓம். தாண்டி எம்மன் நின்று பொன்மணி கொடுத்த வேங்கை வழியே வேண்டி எம்மிரை உயர நகரம் நீன்ற யூக இனமே, இளம் கன்று எழுப்பத் தம் புகழ் தாழ்த்தி எம்மை மீட்க அலைந்தான். இருள் நீக்க உலகை காக்க வாரி இசைத்து ஆடும் இறையே, தானசைக்க தானசைய தம் தாழழுத்தி நன்னிறையே, அவனாடல் எம் கண் காண நரம்பிசை பூவாகனா. கற்றை சிலை போல் ஒருவன்